why verbal communication is very important அப்படின்னா interact with the people. ஸோ நீங்கள் ஆட்களை வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்கணும். ஸோ நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் வேர்பலாக பண்ணுவீங்க. லைக் ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ், நீட்ஸ் அண்ட் திங்ஸ். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து என்ன, அது எல்லாமே வந்து வார்த்தைகள் மூலிமா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்ட்ட பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுகிறீங்க, அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, அவங்களோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்கள வந்து உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். தேர்ட் வந்து என்ன பண்ணால் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் வந்து சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பேசுதுன்னே தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்கனைஸ் வேர்ட்ஸ் இல்லை தாட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பேசணும், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சுச்சுவேஷனில் என்னெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் மூலியமாக வந்து நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க.